எப்படி இருந்த நபர் தோனி. எனக்கு என்னன்னா அவர் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லையோ. தோனி அவர்கள் வந்து லாஸ்ட் சீசனுமே சரி ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான் வந்து ஒரு கடைசி ஒரு ஓவர் விளையாடுறது, ஒரு 2 ஓவர் விளையாடுறது அந்த மாதிரி தான் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 3 to 4 பால்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாரு. எனக்கு வந்து தோனி அஸ்வினுக்கு பின்னாடி வந்தது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். அது உண்மையா சொல்றேன். அவர் வந்து நம்பர் 5 நம்பர் 6ல அன்னைக்கு ஒரு சேலஞ்சிங் டோட்டல் இருக்கு. நம்ம சவாலா எடுத்துக்கிட்டு நம்ம சேஸ் பண்றோம். 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தா கூட எனக்கு கோவமே வந்து வருத்தமும் வந்து 5 ரன் அடிச்சுட்டு அவுட், ஒரு 2 பால் தூக்குனாரு, 3வது பால் அவுட் ஆயிட்டாருன்னா கூட பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க. ஆனா உங்களுக்கு நீங்க என்ன சிக்னல் அனுப்புறீங்க டீமுக்கு? 80 for 6ங்கிற ஸ்டேஜ்ல நீங்க உள்ள வரலன்னா அப்புறம் என்ன நம்பிக்கை இருக்கும்? சோ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை நான் உண்மையா சொல்றேன். அவர் வந்து டக் அவுட் ஆயிட்டு நம்பர் 5 நம்பர் 6ல வந்து டக்ல அவுட் ஆயிட்டு போனா கூட பரவாயில்ல, தப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஹீஸ் லீடிங், ஐ மீன் இஸ் லீடிங்னா இஸ் டேக்கிங் அப் தி சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அஸ்வினுக்கு பின்னாடி வருதுங்கிறது என்ன? சரி, இப்போ 5 ரன் இருக்கு, 10 ரன் இருக்கு ஜெயிக்கிறதுக்குன்னா அஸ்வினுக்கு பின்னாடி வந்தாருன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா மேட்ச் முடிஞ்ச. பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அதுவும் எப்படி இருந்த நபர் காலகட்டத்துல எப்படி தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணி பேட்டிங் ஆர்டர்ல வந்து இந்த மாதிரி ஹை டோட்டல் சேஸ் பண்ணும் போது எவ்வளவு சாதிச்சிருக்கிறார் அவருக்கு. எனக்கு என்னன்னா அவர் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கறதா எனக்கு. இனிமேல் நம்மளால அந்த மாதிரி ஆட முடியாது அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் எனக்கு அது வருத்தம் அளிக்கிறது. மேனேஜ்மெண்டோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கா? ஒரு பிராண்டிங்காக அவர் உள்ள வச்சுக்கலாம் டீம்ல, அந்த மாதிரி மைண்ட் செட் தள்ளப்பட்டாங்களோ? அவங்களே ஓவரால் டிசிஷன் அதுவா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லங்க, இப்போ பிராண்டிங்க்கு நீங்க 2-3 விஷயம் பண்ணலாமே. நீங்க அவரை விக்கெட் கீப்பர், see he is still keeping wickets brilliantly. நம்ம பார்த்தோம்ல 2 மேட்ச்லயும் 2 பிரில்லியன்ட் ஸ்டம்பிங் பண்ணாரு. சோ and his பொசிஷனிங் சென்ஸ் ஆன் தி ஃபீல்டு அதெல்லாம் வந்து இன்னும் அற்புதமா இருக்கு. எங்க சிக்கல் வருதுன்னா அவருடைய பேட்டிங்ல தான் வந்து பிரச்சனை வந்து. சோ ஏன் மேபி அவர் ஒரு he can be replaced after the இது, or he can come on as an impact sub if the team is going to field second. Illati he can complete his wicket keeping and then be replaced by a batter. அப்படி கூட பண்ணலாமே. அவர் வந்து ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு பேட் பண்ண வரப்போறது இல்ல, எப்பவுமே அஸ்வினுக்கு பின்னாடி அந்த மாதிரி தான் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா then it makes no sense for CSK to have him as a batter. இல்லையா? நம்பர் 9ல வர பேட்ஸ்மேன் தோனி கிடையாது. எனக்கு கடைசியா ஒரு கேள்வி சார், என்னன்னாக்கா இந்த ஓவரால் டீமை பார்க்கும்பொழுது சீசன் முடியும் போது இவங்க இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஏதாவது பவுலர் உங்களுக்கு தோணுதா சிஎஸ்கேல? நூர் அகமது வந்து he has been excellent so far. அது நிச்சயமா வந்து அது ஒரு லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து தொடர்ந்து இந்த ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணாருனாக்கா அது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பிளஸ் சிஎஸ்கே. ஆனால் நமக்கு வேண்டியது பேட்டிங் டெப்த், பேட்டிங் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி. இப்போ நேத்து சோசியல் மீடியால யாரோ போட்டிருந்தாங்க, ஏங்க தோனி பிஞ்ச் ஓப்பனிங்கா வரலாமே, என்ன ஆகும்? சும்மா ஒரு பேச்சுக்கு. ஏன்னா பவர் பிளேல 6 ஓவர் ஆடிட்டு ஒரு 40 ரன் அடிச்சுட்டு போனா போருமே, அவர் 35 ரன் வேகமா 3 ஓவர் அடிச்சுட்டு போயிட்டா கூட. எதுக்கு சொல்றேன்னா சம்திங் டிஃபரெண்ட் யூ ஹேவ் டு டூ. இல்ல இப்போ இருக்கிற பேட்டிங் வந்து ஒர்க் ஆகல. மும்பை இந்தியன்ஸுக்கு அகைன்ஸ்டா கூட பேட்டிங் ஒர்க் ஆகலைங்க. அவங்க அடிச்ச டோட்டல் கம்மியா இருந்ததுங்கிறதுனால நம்மளால we were able to scrape over the line. சோ பேட்டிங்ல பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்க திருப்பி திரிபாத்தியும் ஹூட்டாவும் வச்சுக்கிட்டு நீங்க ஆடினீங்கன்னா இந்த சீசன்ல ஜெயிக்கிற வாய்ப்பு மிகவும். ஏன்னா